நேத்து அந்த விபத்துல எ உடனே இறந்து போகல. ஆனா ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு தமிழ்நாடு வேற என்ன சொல்றது? தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரத்தில் உடல் கொடுக்க முடியும் அவ்வளோ சீக்கிரம் உடம்பு போடுறது நல்லது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். முன்னாடியும் சரி இப்போ கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது ஃபுட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஹம்பிளாக தான் கேட்கும். கொஞ்சம் எவ்வளோ சீக்கிரத்தை கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தை கொஞ்சம் உடம்பு கொடுத்தீங்கன்னா நாங்கள் அடுத்து இன்னும் அதை நாங்கள் பார்ப்போம். ஸோ அதுக்கு மேலே எதுவும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றி. என்னோட பேர் தினேஷ். இங்கிலீஷுக்கு 8ஆம் தேதி அங்கே கிளம்பு கற்பா 8ஆம் தேதி தானே கிளம்புனா 8ஆம் தேதி தானே 8ஆம் தேதி இங்கிலீஷுக்கு கிளம்புனா கோவையில் 15 நாள் கோவையில் இங்கேருந்து 15 நாள் முடிஞ்சு கிளம்பி போயிட்டான். முந்தா நாள் பேசுனா ஏம்மா என் பிள்ளைய பள்ளிக்கூடம் போயிருச்சான்னு கேட்டான். ஐயா இப்போ தான் வெளியே இறங்குதாளேன்னு சொன்னேன். நான் அப்பலையே போட்டோம்னா உறக்கம் போயிருமே சொன்னேன். இல்லைம்மா நான் நாளை காலையில் நான் உனக்கு போன் அடிக்க நீ இருமான்னா நேற்று போன் அடிக்கலை, என் தங்கம் போன் அடிக்கலைன்னு நான் 4 தரம் போன் போட்டேன். போன் போய் எடுக்க மாட்டேங்குது. இங்கே போய் ஆப்பாயிருச்சு. நான் மண்டேடி 2 நாளைக்கு முன்ன கட்டி காய்ச்சல் இருந்தான். நம்ம பிள்ளைக்கு காய்ச்சல் ஒழுக்கு, நம்ம பிள்ளை காய்ச்சலாக கிடக்கு அப்படின்னு. ஐயா காய்ச்சலாக படுத்துட்டானோ, லீவ் எடுத்துட்டானோ, லீவ் கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நான் பதறி போய் குத்தச்சிருந்தேன். 3 மணிக்கு 11 மணிக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் 4 மணிக்கு அங்கே படிச்சிச்சான். எனக்கு சொல்லப்படாது இருந்துட்டாவ ஐயா. எனக்கு 3 மணிக்கு தான் எனக்கு தெரியும் ஐயா. 3 மணிக்கு பிறகு நான் வாடி ஒவ்வொருத்தையா நம்பர் வாங்கி போட்டேன். மாரிய பையன் கிடைக்கலையேன்னு சொன்னாங்க. படி ஊழி இறங்கிட்டான். நாங்கள் குதிக்க சொன்னோம், அவன் குதிக்க மாட்டேன்ட்டான். கால் ஒடிஞ்சிருக்கு, நான் குதிக்கலைன்னு சொல்லிட்டான். நாங்கள் ஓடி கண்ணாடியோட உடச்சி குதிச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க ஐயா. நான் ஒவ்வொருத்தருக்காக போன் பாட்டு கேட்டேனே. இன்னைக்கும் டிவியில் மார்க்கெட் வீராசாமின்னு வந்து விட்டு தான் என் மருமவன் நம்ம பச்சினா செத்து போயிட்டான்னு என் மாவட்ட சொல்லிட்டு வந்த மாவட்ட இவன் வந்து சித்தி நீ டிவியில் பார்த்தியான்னு கேட்டா. நான் டிவியில் பார்த்தமாடா தம்பி பேர் வந்துச்சுன்னு சொன்னா அவளை அப்படின்னு கேட்டேன். என் மருமவன் ஒன்றுமே இல்லைன்னுட்டா அவளை. அதுக்கு பிறகுதான் எத்தனை நாக்கு விவோவை பார்த்துட்டு வரேன்னாவ. விவோ அங்கே இல்லை, கைத்தாருக்கு போயிட்டாவ. நான் கைத்தாருக்கு போயிட்டு வரேன். என் மருமையை என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டு எனக்கு கைத்தாரிலேருந்து நம்ம மாறிய நம்மளை கை விட்டுட்டான்னு சொல்லிட்டு அவளை. ஐயா நான் என்ன ஐயா செய்யட்டும்?